அழகை வைத்தாய், நீந்தும் மீனில் அதிசயம் பதித்தாய். நீலவானம் உன்னிழில் சொல்லும், நீந்தும் விடிவெள்ளி உன் புகழ் சாற்றும். மானுட பிறப்பு எனக்கு தந்தாய், மாறாத அன்பான என்னை காத்தாய். மானுட பிறப்பு எனக்கு தந்தாய், மாறாத அன்பான என்னை காத்தாய். உன் அன்பின் சாட்சியாய் என்னை வளர்த்தாய். ஆனந்தமாய் அற்புதமாய் என்னுள் வந்த தேவா, ஆசையுடன் நன்றி பண்பாடுகிறே. நன்றி 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 ஐயா, நன்றி நாதா, நன்றி ஐயா, நன்றி நாதா. லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் விதைத்தார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு காட்டிற்கு விறகு வெட்டி ஒருவன் மரங்களை வெட்டி விறகுகளாக சேகரித்து தன் வீட்டிற்கு கொண்டு வர சென்றான். அவன் மரத்தை வெட்டுவதற்காக சென்ற அந்த காட்டில் திடீரென்று அடைமழை பொழிந்தது. அந்த மழையிலிருந்து பிழைப்பதற்காக, தப்பிப்பதற்காக ஓடி சென்று ஒரு மரத்தின் நிழலில், அந்த மரத்தினுடைய அடியிலே நின்று கொள்ளுகிறான். அந்த மரமானது அவனை அந்த மழையிலிருந்து பாதுகாக்கிறது. அந்த மரத்தடியில் நின்று கொண்டிருந்த அந்த விறகு வெட்டி சிந்தித்து பார்க்கிறான். இந்த மரங்களைத்தானே நான் வெட்டி வெட்டி விற்று கொண்டிருக்கிறேன், என் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். இதோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மரம் எனக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்று அவன் சிந்தித்து பார்த்தானா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பலன் தருவதற்காக, நற்பயனை விளைவிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் இயேசுவின் முன்னிலையில் இருக்கின்ற நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணம் செய்வோம். இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த வெளிச்சம் நம் வாழ்க்கைக்கு அது அர்த்தத்தை கொடுப்பதாக, இருட்டடைந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்காக, பிரகாசமாக்குவதற்காக அந்த வெளிச்சம் உண்மையின் வெளிச்சமாய், நீதியின் வெளிச்சமாய் நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படட்டும். கண்கள் மறைக்கப்பட்ட போது சில நேரங்களில் நாம் தவறுகளில் விழுகிறோம், குற்றம் குறைகள் புரிகிறோம், பாவங்களை செய்கிறோம். இதோ எப்படி அந்த விறகு வெட்டி மரங்களை வெட்டி வெட்டி பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தானோ, அதுபோலதான் பல நேரங்களில் நாம் செய்வது என்னதென்றே தெரியாமல் தவறுகளில் விழுகிறோம், பாவங்களில் விழுகிறோம், குற்றம் குறைகளை செய்கிறோம், சோதனைகளில் விழுகிறோம், சாத்தானுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு தீய பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகிறோம். எப்பொழுது மெய் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோமோ, எப்பொழுது அந்த மனிதன் அந்த மரத்தினுடைய அடியில் நின்று கொண்டு பெருமழையிலிருந்து பாதுகாக்கப்பட்டானோ, அதுபோல நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவினுடைய இந்த நற்கருணையினுடைய இறை பிரசன்னத்தில் இணைந்து கொள்ளுகிறோமோ, நம் வாழ்க்கையும் வெளிச்சம் பெறுகிறது. இருட்டடைந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகிறது, பிரகாசமாகிறது, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம் வாழ்க்கை மாறுகிறது.
எனவே பாவ இருள் நீங்க, துன்பங்கள் மறைய, நமக்குள் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்கள் ஒழிய, ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள் உதயமாக நம்மை முழுவதுமாக நற்கருணை நாதரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நற்கருணையின் ஆசீரை பெற்று வாழ்வோம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பசியாற்றும் உணவாக நீயே வந்தாய், பகிர்வின் உயர்வை எனக்கு சொன்னாய், பிணி நீக்கும் மருந்தாக நீயே எழுந்தாய், பிறரன்பின் மாண்பை எனக்கு உரைத்தாய், பகலுக்கு ஆதவனாய் இரவுக்கு முழு நிலவாய், பாதைக்கு விளக்காக விளக்குக்கு எண்ணெயாக, பகலுக்கு ஆதவனாய் இரவுக்கு முழு நிலவாய், பாதைக்கு விளக்காக விளக்குக்கு எண்ணெயாக, எல்லாம் எனக்குள்ளே எழுந்தாய் தேவா, ஆனந்தமாய் அற்புதமாய் என்னுள் வந்த தேவா, ஆசையுடன் நன்றிப்பண் பாடுகிறே, நன்றி 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 ஐயா, நன்றி நாதா, நன்றி ஐயா.